இத்தகைய ஆன்மீக அறிவுரைகள் தொடர்ந்து பெற சிவ ஓசை யூடியூப் சேனல் ஆதரித்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சிவன் உங்களை ஏற்றுக்கொண்டாரா? இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. சில பேருக்கு சிவன் வாழ்க்கையிலேயே மாற்றத்தை கொடுப்பார். சிலருக்கு சத்தமில்லாமல் அருளை கொடுப்பார். நீங்கள் கவனிக்கவில்லை என்றால் கூட சிவன் உங்களை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த அறிகுறிகள் என்ன என்று தெரியுமா? ஓம் நம சிவாய. அறிகுறி 1. மன அமைதி. முதல் அறிகுறி, காரணமே இல்லாமல் மன அமைதி வருவது. உலகம் அதே போல இருக்கும். பிரச்சனைகள் தீராத போதும் எதுவும் சரியாகிவிடும்னு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். இது சிவனின் மௌன அருள். அறிகுறி 2. தேவையற்ற ஆசைகள் குறையுதல். முன்பு பிடித்த விஷயங்கள் இப்போ பிடிக்காமல் போகும். காட்டிக் காட்டி வாழணும், போட்டி போடணும் என்ற எண்ணம் மங்கும். எளிமை அழகாக தோன்றினால் சிவன் உங்களை தன் வழிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். அறிகுறி 3. சிவன் பெயர்தானாக நினைவுக்கு வருதல். சில நேரம் திடீர்னு ஓம் நம சிவாயன்னு மனசுக்குள்ள வரும். கோயில் போக நினைப்பீங்க. சிவன் படத்தை பார்த்தவுடன் கண்கள் ஈரமாவும். இது பழக்கம் இல்ல, இது அழைப்பு. அறிகுறி 4. தனிமை பயமாக இல்லாமல் தோன்றுதல். முன்பு தனியாக இருந்தால் பயமா இருந்தது. இப்போ தனிமை அமைதியாக இருக்கும். பேசாமல் இருக்க பிடிக்கும். சத்தம் இல்லாத இடங்கள் இருக்கும். சிவன் தனிமையின் கடவுள். தனிமை இனிமையா மாறினா நீங்க அவர் அருகில்தான். அறிகுறி 5. துன்பம் வந்தாலும் உடைந்து போகாத மனம். சிவன் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு துன்பம் வராது என்று இல்லை. ஆனால் துன்பம் வந்தாலும் உடைய மாட்டீங்க. இதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணும். இது சிவன் கொடுக்கும் அக்னி சக்தி. அறிகுறி 6. பழைய கர்மங்கள் விட்டு போக ஆரம்பித்தல். சில மனிதர்கள் தானாகவே வாழ்க்கையிலிருந்து விலகுவார்கள். சில பழக்கங்கள் உடையும். அது வலி கொடுக்கும், ஆனா நிம்மதியும் தரும். சிவன் சுத்திகரிக்க ஆரம்பித்த அறிகுறி இது. அறிகுறி 7. சிவ வழிபாடு கட்டாயமில்லாமல் பழக்கமாக மாறுதல். நீங்க யாரும் சொல்லாமல் திங்கள்கிழமை முக்கியமா தோணும். விளக்கு ஏத்த மனசு வரும். கோரிக்கை இல்லாமல் கூட சிவனை வணங்க தோணும். கோரிக்கையில்லா பக்தி. சிவன் உங்களை ஏற்றுக்கொண்ட அடையாளம். அறிகுறி 8. பொறுமை அதிகரித்தல். முன்பு கோபம் வந்த விஷயங்கள் இப்போ அவ்வளவு பாதிக்காது. எதிர்பார்ப்பு குறையும். பொறுமை அதிகரிக்கும். சிவன் காலத்தின் கடவுள். காலத்தை நம்ப கற்றுக்கொண்டால் நீங்க அவரின் பிள்ளை. இந்த அறிகுறிகளில் 3 அல்லது 4 கூட உங்களுக்குள் இருந்தால் சிவன் உங்களை கைவிடவில்லை. ஏற்கனவே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஓம் நம சிவாய. இது மந்திரம் இல்ல, இது தந்தையின் அழைப்பு.